இயற்கையின் அற்புதமான ஜீவிகளில் ஒன்றுதான் தேனீ. அவை உருவாக்குகின்ற தேன் மிகவும் சுவையானதோர் உணவுப் பொருளாகவும் மருந்தாகவும் இருக்கின்றது. மிகவும் நுட்பமாக உருவாக்குகின்ற தேன்கூட்டில் அவை வசிக்கின்றன. ஒவ்வொரு தேன்கூட்டிலும் தேன் இருக்கும் அறுகோணமான அறைகள் இருக்கும். இந்த அறைகளில் தேனை சேகரிக்க தேனீக்கள் மலர்களையே நாடி நிற்கின்றன. தேன் சேகரிப்பது மிகவும் சிரமமான காரியமாகும். 40 மில்லியன், அதாவது 4 கோடி பூக்களை சந்தித்தால் அரை கிலோ தேனை அவை சேகரிக்கும் என்றுதான் மிகவும் புதிய விஞ்ஞான ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்த பூக்களை அடையாளம் காணுவதே மிகவும் சிரமமான காரியமாகும். இதற்காக தேனீக்கள் தங்களின் கூட்டத்திலிருந்து திசை ஆய்வாளரையும் உணவு சேகரிப்பாளரையும் தனித்தனியே நிர்ணயம் செய்து கொள்கின்றன. செய்தி சேகரிக்கும் இந்த தேனீக்கள் பூக்கள் இருக்கும் இடத்தினை அறிந்து கொள்வது எவ்வாறு? திரும்ப வழிதவறாது கூட்டை அடைந்து கொள்வதற்கான பாதையை அறிந்து கொள்வதும் எவ்வாறு? தேனிருக்கும் பூக்களின் இடத்தை தனது சக தோழர்களுக்கு எவ்வாறு தெரிவிக்கிறது? இந்த கேள்விகள் நம்மை சில ஆச்சரியமான விஷயங்களின் பக்கம் கொண்டு செல்கிறது. திரையில் நீங்கள் பார்ப்பது தேனிருக்கும் மலர் அரும்புகளை கண்டுகொண்ட ஒரு தேனீயைத்தான். இந்த செய்தி சேகரிப்பாளரின் பணி தான் கண்டுபிடித்த பூக்களை பற்றி தனது சக தோழர்களுக்கு அறிவிப்பதாகும். முதலில் தான் கண்டுபிடித்த தேனின் குணங்களை பற்றி கூட்டிலுள்ள தனது தோழர்களுக்கு விவரம் தெரிவிக்கிறது. இதற்காக தேனின் சிறு பாகத்தை தோழர்களுக்கு கொடுக்கிறது. அதைத்தான் இங்கே நாம் காண்கிறோம். பிறகு பூக்கள் இருக்கும் திசையை அறிவிக்கும் முக்கிய பணியை செய்கிறது. இதனை அவை ஒரு வகை நடனத்துடன் செய்து காட்டுகின்றன. கூட்டின் நடுவில் தனது உடல் முழுவதையும் குலுக்கியவாறு ஒரு நடனத்தை அது ஆரம்பிக்கிறது. பூக்களின் இடத்தை பற்றி துல்லியமாக விவரம் தெரிவிக்க இந்த ஆட்டத்தால் முடியும் என்பதை நம்ப முடியவில்லை எனினும் உண்மை அதுதான். உதாரணமாக, கூட்டின் மேல்பாகத்தை இலக்காக கொண்டு நேர்கோட்டில் ஆட்டம் என்றால் உணவின் இடம் இருப்பது சூரியனுக்கு நேரான திசையிலாகும். வேறு இடத்தில்தான் பூக்கள் இருக்கிறதெனில் அந்த திசை நோக்கியே டான்ஸ் அடையாளம் அமையும். இப்போது தேனீ வலது பாகத்தை நோக்கி நடனம் செய்கிறது. வலது பாகத்தில் 90 டிகிரியில் பூக்கள் இருப்பதை இது தெரிவிக்கிறது. கூட்டின் இடதுபுறம் மேல் நோக்கி 45 டிகிரி சரிவாக பூக்கள் இருக்கிறது என்பதை தனது தோழர்களுக்கு இந்த செய்தி சேகரிப்பாளன் தெரிவிக்கின்றான். இங்கே சில கேள்விகள் எழலாம். சூரியனின் திசையில் பூக்கள் இருப்பதை இவை காட்டுகின்றன என்றால் சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கொண்டல்லவா இருக்கிறது? சூரியன் ஒவ்வொரு நிமிடத்திலும் 1 டிகிரி மேற்கு திசை நோக்கி நகர்கிறது. இது தேனீக்கு குழப்பத்தை ஏற்படுத்திவிடும் என நாம் நினைக்கின்றோம். ஆனால் அற்புதமான கணக்கிடும் வித்தையால் அவைகளுக்கு சிறிதும் தவறு நிகழ்வதே இல்லை. செய்தி சேகரிப்பாளரான இந்த தேனீக்கு பூக்கள் இருக்கும் இடத்தை தெரிவிக்கும் ஆற்றல் மட்டுமல்ல, அந்த இடத்திற்கான தூரம் எவ்வளவு என்பதை தெரிவிக்கும் ஆற்றலும் உண்டு. நடனத்தை ஆரம்பிக்கும் போது உடலின் குலுக்கல்களின் எண்ணிக்கை மூலம் தூரத்தை கணக்கிட்டு அறிவிக்கவும் செய்கின்றன. தேன் சேகரிக்க தேவையான மிகச்சரியான தகவல்களை சேகரித்துக் கொண்டுதான் பயணத்தை தொடங்க வேண்டும்.
கலிபோர்னியாவில் நடைபெற்ற ஒரு சோதனையின் போது சர்க்கரை கரைசல் நீர் கொண்ட 3 பாத்திரங்களை வெவ்வேறு இடங்களில் வைக்கப்பட்டது. சிறிது நேரத்தில் செய்தி சேகரிக்கும் தேனீ அதனை கண்டுகொண்டது. முதல் பாத்திரத்தை அடைந்த தேனீயை ஒரு புள்ளி வைத்து அடையாளமிட்டனர். இரண்டாவது பாத்திரத்தை கண்டுகொண்ட தேனீ மீது ஒரு கோடு போட்டும், மூன்றாவது பாத்திரத்தை அடைந்த தேனீ மீது கூட்டல் குறி கொண்டும் அடையாளமிட்டனர். செய்தி சேகரிப்பாளர்களான இந்த அடையாளமிடப்பட்ட தேனீக்கள் சில நிமிடங்களுக்குள் மற்ற தோழர்களிடம் சென்று இதை தெரிவித்தன. செய்தி சேகரிக்கும் இந்த அடையாளமிடப்பட்ட தேனீக்கள் நுட்பமாக தனது கூட்டாளிகளிடம் செய்தியை சொல்லும் போது சொல்லப்பட்ட தேனீக்களின் மீதும் சில நிமிடங்களுக்குள் அதனதன் அடையாளத்தை போட்டனர். நிமிடங்களுக்குள்ளாக புள்ளி கொண்டு அடையாளமிடப்பட்டவை மிகச்சரியாக முதல் பாத்திரத்திலும், கோடு போட்டு அடையாளமிடப்பட்டவை இரண்டாவது பாத்திரத்திலும், கூட்டல் மார்க்கு கொண்டு அடையாளமிடப்பட்டவை மூன்றாவது பாத்திரத்திலுமாக அந்தந்த அடையாளங்கள் கொண்டவை மாத்திரமே வந்து சேர்ந்தன என்பதை கண்டுபிடிக்கப்பட்டது. செய்தி சேகரிப்பாளர்களின் செய்தியை புரிந்து கொண்டுதான் மற்ற தேனீக்கள் தேனை சேகரிக்கச் செல்கின்றன எனும் மகத்தான உண்மையை இது மிக தெளிவாக காட்டியது. இவ்வளவு உன்னதமான நடைமுறைகள் தேனீக்களுக்கு எவ்வாறு கிடைத்தது என்ற கேள்வி மிக முக்கியமானதாகும். சிந்தனையோ புத்தி கூர்மையோ இல்லாத இந்த சிறிய ஜீவி இவ்வாறு நடந்து கொள்வது எப்படி? உணவுகளின் அரும்புகளை கண்டுபிடித்து கூட்டாளிகளுக்கு விவரம் தெரிவிக்க முடிவது எவ்வாறு? நடனத்தின் வழியாக நுட்பமாக கருத்தை வெளிப்படுத்துவது எவ்வாறு? நுட்பமான சலனங்கள் விரைப்புகளையும் கொண்டு கருத்து பரிமாற்றம் நடத்தி கொள்ள எவ்வாறு முடிந்தது? இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல இயற்கைவாதிகளால் முடியவே முடியாது. படைப்பாளனின் உண்மையினைத்தான் ஒவ்வொரு சிறு ஜீவியும் நமக்கு தெரிவிக்கின்றன. பூமியின் ஜீவராசிகள் தானாகவே தோன்றியவை என்றுதான் பரிணாமவாதம் கூறுகின்றது. ஆனால் தேனீக்களின் சுபாவங்களை பற்றி இந்த சித்தாந்தம் தருகின்ற விளக்கங்கள் எல்லாம் பரிபூர்ணமான தோல்வியை தழுவியிருக்கின்றன. முன்னர் கூறிய தேனீக்களின் ஒவ்வொரு நடவடிக்கைகளும் அவை படைப்பாளனால் நிர்மாணிக்கப்பட்டவை என்பதையே தெளிவுபடுத்துகிறது. அவைகளை படைத்ததும் அவைகளுக்கு வழிகாட்டுவதும் அல்லாஹுதான். பரிசுத்த குர்ஆன் கூறுவதை கேளுங்கள். وَأَوْحَى رَبُّكَ إِلَى النَّحْلِ أَنِ اتَّخِذِي مِنَ الْجِبَالِ بُيُوتًا وَمِنَ الشَّجَرِ وَمِمَّا يَعْرِشُونَ ثُمَّ كُلِي مِن كُلِّ الثَّمَرَاتِ فَاسْلُكِي سُبُلَ رَبِّكِ ذُلُلًا يَخْرُجُ مِن بُطُونِهَا شَرَابٌ مُخْتَلِفٌ أَلْوَانُهُ فِيهِ شِفَاءٌ لِّلنَّاسِ إِنَّ فِي ذَلِكَ لَآيَةً لِقَوْمٍ يَتَفَكَّرُونَ. மேலும் பாருங்கள், இறைவன் தேனீக்கு இவ்வாறு வகி அறிவித்தான். மலைகளிலும் மரங்களிலும் பந்தல்களில் படரும் கொடிகளிலும் நீ கூடுகளை கட்டிக்கொள். மேலும் பலதரப்பட்ட பழங்களிலிருந்து சாற்றை உறிஞ்சிக்கொள். உன் இறைவன் சீராக அமைத்து தந்த வழியில் சென்று கொண்டிரு. அந்த தேனீக்களின் உள்ளே இருந்து பலவிதமான நிறமுடைய ஒரு வானம் வெளிப்படுகிறது. அதில் மக்களுக்கு நிவாரணம் இருக்கிறது. திண்ணமாக சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதில் ஒரு சான்று உண்டு.
தென் கனடாவில் வசிக்கின்ற அசாதாரணமானதொரு வண்ணத்து பூச்சி உண்டு. அதுதான் மோனார்க் வண்ணத்து பூச்சி. மற்ற அனைத்து வண்ணத்து பூச்சியைப் போலவே மோனார்க் வண்ணத்து பூச்சியும் இந்த உலகத்திற்கு வந்து சேர்வது நன்கு திட்டமிடப்பட்ட கட்டங்களாகத்தான். முதல் கட்டமாக தாய் வண்ணத்து பூச்சி ஒரு குறிப்பிட்ட இடத்தில் முட்டையிடுகிறது. பிறகு அது புழுவாக மாறுகிறது. பிறகு அது சுயமாகவே ஆகாரம் தயாரித்துக் கொண்டு அதிலேயே இருந்து கொள்கிறது. ஒரு மோனார்க் வண்ணத்து பூச்சியின் கூடு, அதாவது கக்கூன், அற்புதமாக வடிவமைக்கப்பட்டதாகும். நேரானதும் வலுவானதுமான நூல் இலைகளால் அது மரக்கிளையுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த புழு கூட்டிலிருந்து புழு நிதானமாக வளர்ந்து பிறகு வண்ணத்து பூச்சியாக மாறுகிறது. ஆரம்பத்தில் அதன் சிறகுகள் அகலமானதாகவும் அசைவற்றதாகவும் இருக்கும். ஆனால் இரத்த ஓட்டம் சீராக நடைபெற்ற பிறகு அது பறப்பதற்கு தயாராகிவிடும். மற்ற வண்ணத்து பூச்சிகளிலிருந்து மோனார்க் வண்ணத்து பூச்சியை பிரித்து காட்டும் சில அம்சங்கள் உண்டு. அவற்றிலிருந்து வருடத்திற்கு 4 தலைமுறைகள் உருவாகின்றன. முதல் 3 தலைமுறைகளுக்கு சராசரியாக 5 முதல் 6 வார கால ஆயுள் மட்டுமே இருக்கும். ஆனால் 4வது தலைமுறையின் விஷயம் வெகு வித்தியாசமானதாகும். 8 மாத காலம் நீண்டதொரு தேசாந்திர பயணம் நடத்திய பிறகே அவை இறந்து போகும். தென் கனடாவின் பல்வேறு மோனார்க் மையங்களிலிருந்து அவை தெற்கு திசை நோக்கி தேசாந்திர பயணம் தொடங்குகின்றன. ஒரு பிரிவு கலிபோர்னியாவுக்கு செல்ல, மற்ற பிரிவு மெக்சிகோவிற்கு செல்கிறது. தேசாந்திர பயணங்களுக்கிடையே மேலிருந்து கட்டளை கிடைத்ததைப் போல மோனார்க் வண்ணத்து பூச்சிகள் வழியில் பரஸ்பரம் சந்தித்துக் கொள்வதுண்டு. ஒரே ஒரு மையத்திலிருந்து மோனார்க் வண்ணத்து பூச்சியின் தேசாந்திர பயணம் சரியாக திட்டமிடப்படுகிறது. அவைகள் பயணத்தை தொடங்குவது ஏதாவது ஒரு நாளில் அல்ல. இரவின் கால அளவும் பகலின் கால அளவும் சமமாக இருக்கும் ஈக்வினாக்ஸ் காலத்திலேதான் அவை பயணம் தொடங்குகின்றன. 2 மாத காலம் பறந்து தெற்கு பிரதேசத்தின் வெப்பமான காடுகளுக்கு அவை வந்து சேருகின்றன. மில்லியன் கணக்கில் மோனார்க்குகள் மரங்களில் ஒரு கூட்டை போல மூடி போர்த்து கொண்டு டிசம்பர் முதல் மார்ச் வரையான 4 மாதங்கள் உணவுகள் எதுவுமின்றி கழிக்கின்றன. தனது சரீரத்தில் சேமித்து வைத்துள்ள கொழுப்பையும் தண்ணீரையும் மட்டுமே உட்கொண்டு அவை ஜீவிக்கின்றன. 4 மாதங்களுக்கு பிறகு வசந்த காலத்தில் பூக்கள் மலரும்போது மோனார்க் வண்ணத்து பூச்சிகள் தங்களின் தேன் உறிஞ்சுதல்களை ஆரம்பிக்கின்றன. இப்போது வட அமெரிக்காவுக்கு திரும்பிச் செல்வதற்கு தேவையான சக்தியை அவை சேகரித்து முடித்து விடுகின்றன. மார்ச் மாத இறுதியில் பயணம் தொடங்கும் முன் அவைகள் இணை சேர்ந்து இனப்பெருக்கத்தில் ஈடுபடுகின்றன. இரவும் பகலும் சமமான அந்த வசந்த காலத்தில் மோனார்க் வண்ணத்து பூச்சிகளின் கூட்டங்கள் மறுபயணம் தொடங்குகின்றன. பயணத்தின் இறுதியில் அவைகள் கனடாவை அடைந்து அதிக தாமதம் செய்யாமல் மரித்து விடுகின்றன. ஆனாலும் அவை மரணமடையும் முன் வருடத்தின் முதல் தலைமுறைக்கு ஜன்மம் வழங்கியிருக்கும். ஏறக்குறைய 1.5 மாதம் வரை முதல் தலைமுறை ஜீவிக்கும். பிறகு 2ஆம் 3ஆம் தலைமுறைகளுக்கு பின் 4வது தலைமுறை தேசாந்திர பயணத்தின் தொடரை ஆரம்பித்துவிடும். இந்த 4வது தலைமுறை மற்ற 3 தலைமுறைகளை விட
6 மாதங்கள் அதிகமாக வாழ்வதில்தான் இந்த இனம் முன்னேறிக் கொண்டிருக்கிறது. இதன் அற்புதமான தேசாந்திர பயணம் நமது உள்ளத்தில் பலவித கேள்விகளை உண்டாக்கி விடுகிறதல்லவா? ஒவ்வொரு 4வது தலைமுறைக்கு மட்டும் மற்ற 3 தலைமுறையை விட கூடுதலாக 6 மாத வாழ்வு கிடைப்பது எவ்வாறு? நீண்ட வயதுடைய இந்த தலைமுறையினரின் குளிர்காலத்தில் மட்டும் சந்திப்பது எவ்வாறு? இரவு காலமும் பகல் காலமும் மிகச் சமமான ஈக்வினாக்ஸில் மட்டும் தனது தேசாந்திர பயணத்தை தொடங்குவது எப்படி? இவ்வளவு நுட்பமாக கணக்கிடும் முறை அவைகளுக்கு சாத்தியமாவது எங்கனம்? அவைகள் முன்னர் ஒருபோதும் சென்றிராத இடங்களுக்கு மிகச்சரியாக சென்று சேர முடிவது எவ்வாறு? குறைகள் ஏதுமில்லாது திட்டமிடப்பட்ட ஒரு படைப்பாற்றலின் அங்கம்தான் இந்த தேசாந்திர பயணத்தின் அமைப்பு முறை என்பதையே இவைகளெல்லாம் காட்டுகின்றன. இந்த திட்டத்தில் அவைகளுக்கு ஏதேனும் தவறு நிகழ்ந்துவிட்டால் அவைகளால் தேசாந்திர பயணம் செல்ல முடியாது. அவ்வாறு தவறு நிகழ்ந்துவிட்டால் குளிர்காலத்திலேயே எல்லா மோனார்க்குகளும் செத்தொழிந்து அதன் இனமே இல்லாது போய்விடும். வருடாந்திர தேசாந்திர பயணத்துடன் சம்பந்தப்பட்ட இந்த அசாதாரணமான தன்மையுடன் கூடிய நடவடிக்கைகளையெல்லாம் மோனார்க் வண்ணத்து பூச்சிகள் தங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டதன் அடிப்படையிலேயே நடத்தி கொள்கின்றன. வானம் பூமியினுடைய படைப்பாளனாகிய அல்லாஹுதான் எல்லாவற்றினுடைய நிர்வாகியும் பாதுகாவலனுமாகும். திருக்குர்ஆன் கூறுவதை கேளுங்கள். நபியே, உயர்வான இறைவனுடைய திருப்பெயரை துதிப்பீராக. அவன் எத்தகையவன் எனில் அவன்தான் படைத்தான், பொருத்தமாகவும் அமைத்தான், மேலும் விதியையும் நிர்ணயித்தான், பிறகு வழிகாட்டினான்.